வணக்கம் மக்களே. அதாவது கார்த்திகை தீபம்ங்கிறது தமிழர்களோட பாரம்பரியம், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. இட்ஸ் நாட் அ ஹிந்து ஃபெஸ்டிவல். கார்த்திகேயன், அதாவது தமிழர்கள் பல ஆயிரம் வருஷங்களாக முருகரை வழிபாடுறவங்க. தமிழனோட ஆதி கடவுள், அதாவது ஆதி மனிதன், ஆதி ஸ்பீஷீஸ் வந்து முருகன். ஸோ the festival is related to Lord Murugan and one of the fallen sisters in the seven sisters scheme. அதாவது பிளேடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழு ஏழு கன்னிகை, அந்த 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 சிஸ்டர் தான் கார்த்திகேயனை எடுத்து வளர்த்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அது வந்து ஒரு ஸ்டார். ஆக்சுவலாக அந்த ஸ்டார் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் வரும். எதுக்கு அலைன்மெண்ட்டில் வரும்? வீனஸ், அந்த ஸ்டார், அந்த ஏழு பிளேடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த க்ரீக் இதில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேடிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டார், அதுதான் வந்து கார்த்திகை ஸ்டார். அதனால தான் இவர் கார்த்திகேயன். முருகன் வந்து அதனால தான் வந்து கார்த்திகேயன். அதனால தான் இந்த பண்டிகை வந்து கார்த்திகை. அந்த எனர்ஜி, அந்த அந்த ட்ரையாங்கிள் வந்து முருகன், வீனஸ், அந்த பிளானட் வீனஸ், அண்ட் தென் த ஸ்டார். தீஸ் த்ரீ. லார்ட் முருகன் இஸ் அ வெரி அட்வான்ஸ் ஸ்பிரிச்சுவல் பீயிங் in the planet Earth. ஸோ தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை இதுதான் இதோட ஐதீகம், இதுதான் இதோட மகத்துவம். ஆனால் பல்வேறு அரசியல் கட்சிகள் இதை ஒரு பெரிய அரசியலாக்கி தமிழர்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை உண்டு பண்ணுறாங்க. ஏன் முஸ்லீம்கள்லாம் வந்து தமிழர்கள் கிடையாதா? ஹிந்துஸ் மட்டும்தான் தமிழர்களா? தமிழில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழன் தாயா? தமிழ்நாட்டில் வசிக்கிற பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு குடி கமிங் ஆல்சோ தமிழன். தமிழன்னா யார்யா? தமிழ்நாட்டில் வாழ்கிறவன் எல்லாரும் தமிழன் தான்யா. ஹிந்துவும் ஒரு தமிழன் தான், கிறிஸ்தவம் ஒரு தமிழன் தான், முஸ்லீமும் ஒரு தமிழன் தான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தீபம் எரியணும். கார்த்திகை மாதத்தை கார்த்திகை ஒளியோட நம்ம முருகனோட கொண்டாடணும்.